வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் தாம்மா பார்க்க போகிறோம். இது வந்து ராகி வச்சு செய்யறதுமா, ராகியும் வேர்க்கடலையும் வச்சு செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலைன்னா வேண்டாம், வறுக்காத வேர்க்கடலைன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால தான் லேசாக வறுத்துக்கணும். கருக விடாமல் வறுத்துக்கோங்கம்மா. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு போதும், அதிகமாக வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் எள்ளு. அந்த எள்ளையும் நல்லா படப்படன்னு பொரிய விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. லேசாக பொரிஞ்சால் போதும், கருக விட்டுறக்கூடாது. அப்போ ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். போதும். இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்கம்மா. அதனால் எண்ணெய்த்தன்மை வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு வேர்க்கடலுடைய எண்ணெய்த்தன்மையும் எள்ளுனுடைய எண்ணெய்த்தன்மையும் வரக்கூடாது. நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு, நான் இப்போ செய்கிற கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு, அதனால் நான் வந்து சின்ன கரண்டியில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து போட்டிருக்கேன், ராகி மாவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் கஞ்சிக்கு தகுந்தாப்புல எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்க்கு அவ்வளோ நல்லா இருக்குமா. காலையில் ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா பசிக்கவே பசிக்காது. அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஹெல்த்தான பானம்மா இது. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. போட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா. ஒரு 400 ml தண்ணி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதித்த உடனே இந்த மாவை ஊற்றி கிண்ட வேண்டியதுதான். கொதித்த உடனே தண்ணி அந்த மாவை ஊற்றி கிண்டுங்க. நல்லா கிண்டி நல்லா மாவு நல்லா வேகணுமா. இது நல்ல சத்தானது பானம்மா. இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா வேர்க்கடலையிலே நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது, எள்ளில் நல்ல அயன் இருக்குது. பெண்களுக்கு அவ்வளோ நல்லது எள்ளு. மூட்டு வலி, எலும்புகளுக்கு அவ்வளோ பலம். ராகி அதில் கால்சியம் அதிக அளவு இருக்குது, எள்ளுலேயும் கால்சியம் சத்து அதிக அளவு இருக்குது. இது அவ்வளோ ஹெல்த்தி ட்ரிங்க்குமா. வெறும் ராகி மட்டும் சாப்பிடாம அது கூட இந்த 2 ஸ்பூன் பொடியையும் போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. இது நான் 4 பேருக்குனால நான் 4 ஸ்பூன் போடுறேம்மா. நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு 1 ஸ்பூனே போதும். அவ்வளோ சத்தானது இது. நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு ரெடி ஆகிடும். கிளறி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரை, நான் 4 கிளாஸ்னால ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை. இது இனிப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி. வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்கம்மா, ஜீனி என்றைக்கும் வேண்டாம். நாட்டு சக்கரை தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதில் இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. ராகிலேயும் அயன் இருக்குது, இதுலேயும் அயன் இருக்குது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதுக்கு தேவையான அளவு சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்காக. செரிமானத்துக்கு சுக்கு பொடி அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு பால் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 400 ml பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பாலில் கால்சியம் சத்து அதிகம். இது அருமையான ஹெல்த்தி பானமாக, நீங்கள் தவறாமல் குடிங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு கண்டது கடிதுன்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு குடிச்சுக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்ல பானம் இது. ஹெல்தி ட்ரிங்க் தயாராகிடுச்சுமா.